ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதை தனியாக கேட்க சொல்கிறேனாலே நான் உன்கிட்ட சில முக்கியமான ரகசியங்களை உண்மைகளை சொல்ல வந்திருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணும் அல்லவா? இதோ உனக்கு எந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்ததோ அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே காலையிலிருந்து இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் துன்பங்களும் பிரச்சனைகளும் இலவசமாக நீ எதிர்பாராமலேயே உன்னை தேடிக்கிட்டு ஓடி ஓடி வருதுன்னு நீ கவலைப்படாத. இப்போது உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு விலை மதிப்பற்ற இன்பங்களையும் அற்புதமான சந்தோஷங்களையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு உன் இஷ்டப்படி அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா அவங்க இந்த அளவுக்கு உன்னை போல சமாளிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால தான் உன் வாழ்க்கையை நீ தான் சரியாக வாழ முடியுன்ற நோக்கத்தோடும் உயரிய எண்ணத்தோடும் தான் உன் வாழ்க்கையை உனக்கு கொடுத்து வச்சுருக்கேன். உன் வாழ்க்கையை உன்னை விட யாராலும் சிறப்பாக வாழ முடியாது. நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையிலேயே கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுத்துட்றேன். ஆடம்பர வாழ்க்கைங்கிறது அவசரப்பட்டா வர்றது கிடையாது. 50 வயசுக்கு மேலே கூட நீ நிம்மதியாக ஆசுவாசமாக உட்காந்து அழகாக வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே வாழ முடியுமேன்னு செல்லமே. ஆனால் சில ஆசைப்படுற விஷயங்களை அந்தந்த வயசுலையே செஞ்சிடணும். ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் விருப்பங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவங்களுக்காக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவ்வப்போதே வாழ்ந்துவிடு. நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாக இருக்காங்களேன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் அதை தாண்டி என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டவங்க கண்டதை பேசினாலும் இந்த கடவுள் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது யாராலும் உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ முடியாது. கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்தே தீருவேன். உனக்காக எதுவும் செய்யக்கூடிய நல்ல மனசும் நல்ல எண்ணமும் கொண்ட ஒரு உறவு உனக்காக இருந்தாங்கன்னா அந்த உறவுகளை நீ ஒருபோதும் கைவிட்டாத. ஏன்னா இந்த ஊரும் உலகமும் உறவுகளும் இப்போது சுயநலக்கார உலகமாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உனக்காக யாராவது எதையும் எதிர்பார்க்காம சுயநலம் இல்லாமல் செய்கிறாங்கன்னா அவங்கள நீதானே தக்க வச்சுக்கணும். நீ எப்போதும் நீயாக வாழ தயாராகு. சில பேருக்கு உன்னை பிடிக்கலாம், சில பேருக்கு உன்னை பிடிக்காம வெறுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும். யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சிருந்தும் கூட நீ அவங்கக்கிட்ட எதுவும் சண்டை போடாமல் கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் உனக்கு கொடுத்த நல்ல மனசும் தைரியமும் தானே. ஏன் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு மனிதரையும் எப்படிப்பட்டவங்க என்ன குணம் கொண்டவர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாக ஒதுங்கி இருக்க பழகு. ரொம்ப எல்லாருக்கிட்டையும் நெருங்கி போனாலும் அதிகமாக நெருங்கி பழகினாலும் நாளைக்கு உனக்கு தான் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் வந்து சேரும்ன்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ உடஞ்சி போயிடாத. எல்லாமே முடிஞ்ச பிறகு என் ஆட்டத்தை நான் ஆடவேனேன்னு செல்லமே. என் ஆட்டத்தை நான் தொடங்கிய பிறகு உன் வாழ்க்கையே அமர்க்கலப்படும். அதுக்கு பிறகு எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடந்து உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா உன் மனசில் கவலைகளை தூண்டிவிடும் சில பேரை நீ சந்திக்கிறதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்ப்பது நல்லது. நல்லவங்க கூட பேசு, பழகு. நல்ல தைரியமான தன்னம்பிக்கையோடு பேசுபவர்களிடம் பழக்கம் வச்சுக்கலாம். கெட்டதை சொல்பவர்களையும் கெட்ட விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்துபவர்களையும் உன் கஷ்டத்தையும் கவலையையும் பார்த்து ரசிப்பவர்களையும் உனக்கு தெரியாமல் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து சிரிப்பவர்களையும் நீ அடையாளம் கண்டு
அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உனக்கு பயம் வர்றது எனக்கு புரியுது. வாழ்க்கைங்கிறது பயப்படுவதற்காக அல்ல என் செல்லமே. வாழ்க்கை புலம்புவதற்காகவும் அல்ல. என்ன நடந்தாலும் வாழ்க்கையை சமாளித்து உன்னால் வாழ முடியுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் துணையாக இருக்கும். சில சூழ்நிலைகளில் நீ அமைதியாக பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் இல்லைன்னு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. நீ எதையும் அவசரப்பட்டு பேசி உறவுகள் பிரிஞ்சிடக்கூடாதே, நாளைக்கு நம்ம அவங்க முகத்தை பார்க்கணும் பழகணுமே நினச்சி சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருக்க. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம உன்னை தவறாகவும் பலவீனமாகவும் கோழையாகவும் நினச்சிக்கிட்டாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத. அதனால் நஷ்டம் அவங்களுக்கு தான். அமைதியாக இருப்பது உனக்கு எந்த விதத்திலும் நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ தர நான் விட்டுட மாட்டேனேன்னு செல்லமே. உனக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி என் அருளின் மூலமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வசதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு கூடிய சீக்கிரம் அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கும் பயப்படாதே. கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா இஷ்டப்பட்டதை அடைய முடியாது. இஷ்டப்பட்டபடி உன் வாழ்க்கை அமையணும்னா கொஞ்சம் கஷ்டங்களை கடந்து வந்து தான் ஆகணும். இன்னைக்கு வேணும்னா உனக்கு கை கொடுக்கவும் உதவி செய்யவும் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக வருத்தப்படாத. நாளைக்கு நீ வெற்றி பெறுவதை பார்த்து கைத்தட்ட இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கும். நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உனக்கு முன்னேற்றம் கிடைச்சே தீரும். எப்போதுமே உன்னை யார் குறை சொன்னாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்கவோ கண்டுக்கவோ வேணாம். ஏன்னா மற்றவங்களை குறை சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே சரியானவர்களோ சுத்தமானவர்களோ உத்தமர்களோ யாரும் கிடையாது. அதனால் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவங்க முதல்ல சரியாக இருக்காங்களான்னு யோசி. அதை விட்டுட்டு அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. அதே போல தான் நீயும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்வதற்கு முன்பாக உன்னை பற்றி நீ யோசிச்சுக்கணும். நாம் எல்லாம் சரியாக இருக்கோமா, நம்ம எல்லாத்தையும் சரியாக தான் செய்கிறோமான்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறமா அடுத்தவர்கள் குறைகளை சொல்லலாம் அல்லவா? நான் எப்போதும் உரிமையுடன் என்னை விட்டு கொடுத்துறாத நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்லதானே என்னால் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க முடியும். எப்பொழுதும் இந்த முருகனை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன். நேர்மையாக இருக்கக்கூடிய நீ தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் உன்னை விட யாராலும் தெளிவாக தவறு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். உண்மையாக இருக்கிற வரைக்கும் நேர்மையாக இருக்கிற வரைக்கும் நீ எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கியோ அதே போல் தவறுகளையும் உன்னால் தெளிவாக செஞ்சு முடியும். ஆனால் நீ செய்யக்கூடாது. தவறான வழியில் போகாமல் தப்பான வேலைகளை செய்யாமல் எப்போதுமே உண்மையாக நேர்மையாக நியாயமாக நீ வாழணுங்கிறது தான் இந்த முருகன் என்னுடைய விருப்பம். எதுவுமே நினச்ச உடனே கிடச்சிடணுன்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கோ. தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் தான் தரமானதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இத்தனை நாள் நீ தனியாக கஷ்டப்பட்டிருக்கலாம், என்னென்னவோ செஞ்சுருக்கலாம். ஆனால் இனிமேலும் உன்னை தனியாக தவிக்க நான் விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். இது வரைக்கும் நிறைய பேரை நம்பி நம்பி காயப்பட்டு கஷ்டப்பட்ட உன் உடம்புல இப்போ தெம்பும் இல்லை, மனசுலையும் ஏமாற்றத்தை தாங்கிக்கிற சக்தியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை நம்பி ஓடிவா. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் அழகாக நடத்தி முடிச்சு கொடுக்குறேன். உனக்குன்னு பெருசாக எந்த ஆசையும் கனவும் இல்லை. நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மனநிலைக்கு வந்து விட்டாய் அல்லவா? உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த முருகன் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது அதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கை உன்னை அழுக வைக்குதே, கண் கலங்க வைக்குதே, கவலைப்பட வைக்குதேன்னு கவலைப்படாத. வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக உள்ளவர்களை சோதிக்க தான் செய்யும்.
நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்காகலாம் நீ வருத்தப்பட வேணாம். உன்னை புரிந்து கொள்ளாத யாரையும் உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை புரிந்து கொண்டவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நிலைக்க செய்து உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன். பொய்யாக நடிப்பவர்களை இந்த ஊரும் உலகமும் நம்புது. நல்லவனாக வாழக்கூடிய உன்னை இந்த ஊரும் உலகமும் புரிஞ்சு காட்டியும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை விரும்பக்கூடிய, உன்னை நேசிக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். கண்டிப்பாக உன்னை நேசித்து என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துட்றேன். நீ யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்கிறாயோ, அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை மதிக்காமல், உனக்காக எதுவும் செய்யாமல், உன்னை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போகலாம். அல்லது உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் உன்னை அவமரியாதை செய்யலாம். எது எப்படி இருந்தாலும், யார் உன்னை விட்டு போனாலும், உன்னை மறந்தாலும் நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தாலும் கூட இன்னுமே உன் மனசில் சில விஷயங்களை நினச்சா பயம் வருது. வாழ்க்கை இன்னும் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்த போகுதோன்னு நீ பயப்படுறது எனக்கு புரியுது. இனிமே உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிற அனுபவங்கள் எல்லாமே நல்ல அனுபவமாக, நல்ல நிகழ்வுகளாக, வாழ்க்கையை மகிழ்ச்சியாகும் விஷயங்களாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ காணாம்னா எங்கே உன்னை காணாமல் தேடுறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் நீ காணாமல் போனீனா, சில பேர் வாழ்க்கையை விட்டு விலகி போனீனா தொலைஞ்சா சந்தோஷம்னு நினைக்கவும் சில பேர் இருக்காங்க. மொத்தத்தில் உன்னை பிடித்தவர்கள் பல பேரும் பிடிக்காதவர்கள் சில பேரும் உன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிடாது தானே. உன்னை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நீ எல்லாரையும் நேசிக்க பழகு. ஆனால் அந்த நேசமும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் ஒரு அளவோடு இருந்துச்சுன்னா அதன் மூலமாக உனக்கு எந்த நஷ்டமோ கஷ்டமோ வராது. இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா. இனி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் செல்லமே.